வெளிநாட்டில வாழ்ற வாழ்க்கையும், கேஜிஎஃப்ல வாழ்ற வாழ்க்கையும் உண்டுன்னு கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், கேஜிஎஃப் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில அந்த சுரங்கங்கள்ல வேலை செய்றதுக்கு மக்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில இருக்கக்குள்ள தலித் மக்கள தான் அவர்கள் கூட்டிட்டு போனாங்க. அவங்களும் போனாங்க. காரணம், பண்ணையாளர்களும், நில உரிமையாளர்களும் வந்து ரொம்ப கொடூரமா நடத்தினாங்க. ஸோ படித்த வெள்ளைக்காரர்கள் வந்து எங்களை நல்லா நடத்துவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அங்கே போனாங்க. போனதும் அவங்க நடத்தப்பட்ட விதம் என்னவோ கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து உயர்ந்தது. தமிழ்நாட்டில் இருந்த மற்ற மக்களை விட லிட்ரலி சேம். அதாவது நாங்களும் எங்களோட சொந்த நாட்டில் எங்களோட உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்காமலும் அடக்குமுறைகளை தாங்கிக் கொள்ள இயலாமலும் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போவோம். அந்த நாட்டிலையும் எல்லாமே தேனும் பாலும் ஓடுமான்னு கேட்டு அங்கேயும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அங்கே இருந்த மாதிரியே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இருக்கிற வேறுபாடு என்னென்னு சொன்னால், நீங்கள் அங்கே கொடுக்குற அதே உழைப்புக்கு இங்கே கிடைக்கிற ஊதியமும், அதாவது நாங்கள் இலங்கையில் எங்களுடைய சொந்த நாட்டில் பே பண்ணுற டேக்ஸுக்கு எங்களுக்கு என்ன திருப்பி கிடைக்குது, அதுக்கும் இங்கே நாங்கள் பே பண்ணுற டேக்ஸுக்கு எங்களுக்கு கிடைக்கிற வெகுமதிகளையும் பார்க்குற நேரம், இங்கே நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை அமைத்து கொள்ளலாம், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல இடமாக இது அமையும்னு நினச்சி தான் பல பேர் இங்கே வரோம். இப்படி வரணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் கேட்குற கேள்விகள், எங்கே போகலாம், எந்த நாடு நல்லம், நான் அங்கே போகவா இங்கே போகவா, விசிட் விசாவில் வந்து மாற இயலாத, அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஒரு வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமா இருந்தால் எந்தெந்த நாடுகள் உங்களுக்கு ஒரு சரியான தெரிவாக இருக்குமென்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 7 நாடுகளை நான் தரவரிசைப்படுத்தியிருக்கிறேன். ஸோ 7லேருந்து 1 வரைக்கும் போகும். நம்பர் 1 இஸ் த பெஸ்ட் ஒன் டு சூஸ். நான் இந்த வீடியோவில் பரிந்துரைக்கிற நாடுகள், ஒன்று நான் வாழ்ந்த நாடுகள், அல்லது நான் அங்கே போய் அங்கே இருக்கிற மனிதர்களோட பேசி பழகின நாடுகள். அப்படி இல்லைன்னா என்னோட உறவினர்களோ, சொந்தக்காரர், அதாவது உறவினர்களோ, என்னுடைய நண்பர்களோ அந்த நாட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோடலாம் கலந்து ஆலோசித்து அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை செய்கிறேன். சில நாடுகளை நான் பேச அமைக்கிறதுக்கு காரணம், அங்கே என்ன நிலைமைன்றது எனக்கு தெரியாது. நம்மளோட தரவரிசையில் 7ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிற நாடு ரொமேனியா. யூரோப்பியன் யூனியனில் இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன்லேயே இது வந்து ரொம்ப போரான ஒரு கண்ட்ரி. சொல்லப்போனால் ஆசியாவில் இலங்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஏஜென்சிஸ் இருப்பாங்க, நிறைய பேர் அதை செய்வாங்க. அந்த ஒர்க் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ரொமேனியாவுக்கு வரலாம். ஆனால் ரொமேனியாவில் தான் நீங்கள் வேலை செய்யலாம்ன்றதை மறக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஷெங்கன் கண்ட்ரிஸுக்குள்ளே வாரத்துக்கான வழி இல்லை. இது யூரோப்பியன் யூனியனில் இருந்தாலும், ஷெங்கன் அப்ரூவல் இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய ரொமேனியன் பெர்மிட்டை வச்சுட்டு ஜெர்மனியோ, ஃப்ரான்ஸோ, இல்லை பெல்ஜியமோ இந்த மாதிரியான நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு வேலை எடுக்கிறன்றதும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால், ரொமேனியா போயிட்டீங்கன்னா அங்கிட்ட ஈஸியாக போயிடலாம்னு. அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. அண்ட் இந்த வீடியோ முழுக்கவும் நான் இலீகலாக வாரத்துக்கான எந்த வழிமுறையும் பரிந்துரைக்க போகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் ரொமேனியாவுக்கு வாரந்து முடிவு பண்ணிங்கன்னா ரொமேனியாவில் தான் வேலை செய்யணும். வேலை முடிய நீங்கள் திரும்பி போகிறதா இருக்கும். இல்லை நீங்கள் அங்கேயே இருந்து அவங்களுடைய ரெசிடென்ட் பெர்மிட்டை மாற்றி ரொமேனியா மாறி அப்படி ஒரு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த வேலையை செய்ய போகிறீங்களா இருந்தால் கோ ஹெட். அப்படி இல்லைன்னா ஆழ்கடத்தல்காரர்கள்ட்ட மாட்டிக்கொள்ளுவீங்க. அது ஒரு வேறு விஷயம். ஸோ அதனால் ரொமேனியா 7ஆம் இடம். ஸோ எப்போவுமே ரொமேனியாவை உங்களோட லாஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கொள்ளுங்க. 6ஆம் இடத்தை 3 கண்ட்ரி பிடிக்குது. மோல்டா, லித்துவேனியா, லட்வியா. இந்த 3 கண்ட்ரியும் வந்து ரொமேனியாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. சொல்லப்போனால் மோல்டா வந்து லித்துவேனியா அண்ட் லட்வியாவை விட கொஞ்சம் மேலே இருக்குன்னே சொல்லலாம். இந்த 3 கண்ட்ரிலேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. நீங்கள் டிரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே மோல்டாலேயே இருக்கக்கூடிய ஜாப் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் தேடி அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட் விசா வந்து பார்க்க போகணுன்னு சொன்னால், மற்ற நாடுகளை விட, கனடாவோ இல்லை யூகேயோ இல்லை ஃப்ரான்ஸையோ விட இங்கே வந்து ரொம்ப குறைஞ்ச செலவில் தான் உங்களை டியூஷன் ஃபீஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3000 யூரோ 4000 யூரோ அந்த மாதிரியான காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கும். நல்ல விஷயம்னு சொன்னால், நீங்கள் இங்கே வந்து படித்து முடிக்கணும். முடித்ததுக்கு பிறகு ப்ளூ கார்டை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மொபிலைஸ் ஆகலாம் இங்கே யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸுக்கு. அதே மாதிரி உங்களோட வீசா வந்து ஃபுல் வேலிட். நீங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மற்ற நாடுகளை விசிட் பண்ணுறதுக்கு, நாட் லைக் ரொமேனியா. ஸோ நீங்கள் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான இப்போ இது கீழே வரப்போகிற கண்ட்ரி எதையுமே சூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தீங்களா இருந்தால் சூஸ் மோல்டா, லித்துவேனியா, லட்வியா.
5வது இடத்துல 2 நாடு இருக்குது, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. முதல்ல ஆஸ்திரேலியா ரீசெண்டாக வந்து ஸ்டூடெண்ட் விசாவை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அதே மாதிரி விசிட் விசாவோ இல்லை வேறு எந்த விசாவாக இருந்தாலும், அதாவது ஃபேமிலி யூனியன் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், என்னோட அம்மாவுக்கு வந்து நியூசிலாந்து விசா கிடச்சி அவங்க விசிட் விசாவில் தான் போனாங்க. போகிற வழியில் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு போகிற மாதிரி தான் ஃப்ளைட் இருந்துச்சு. அது ஒரு பெரிய கதை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அதை பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் போகிற வழியில் அப்படி போயிட்டு போகணும், அதுக்கு ஒரு டிரான்சிட் விசா அப்ளை பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆல்ரெடி அவருக்கு நியூசிலாந்து விசா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு டிரான்சிட் விசா, அதாவது வெறும் 72 மணித்தியாலுமே நிற்கக்கூடிய அந்த விசாவே கொடுக்கப்படலை. காரணம் தெரியலை. ஆஸ்திரேலியா இப்போதைக்கு அவுட் ஆஃப் ரேடர். இப்போதைக்கு யாராச்சும் ஆஸ்திரேலியாவை கனவாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு கண்ட்ரிக்கு மாற்றிக்கோங்க. நியூசிலாண்டில் வந்து எஜுகேஷன் பைஃபா மற்ற கண்ட்ரிஸை விட சீப். லைக் நாட் லைக் மால்டா அண்ட் லித்துவேனியா, பட் கனடா, யூகே இதை விட நியூசிலாண்டில் சீப் தான். பட் அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளும் அந்த பணத்தினுடைய பெறுமதியும் வந்து கனடா, அமெரிக்காவோ யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு குறை. ஏன்னா நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா போகிறாங்கன்னு, அங்கே என்னோட அண்ணா அண்ணியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களே வந்து அங்கேருந்து வேற எங்கேயாச்சும் மூவ் ஆகணும் அப்படின்னு தான் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ டிசிஷன் இஸ் யுவர்ஸ். பட் ஒர்க் விசா அது நியூசிலாண்டுக்கு நிறைய இருக்குது. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இது எல்லாமே சீசனல் ஒர்க்குன்றதை மறக்காதீங்க, ரைட்? ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ராக்டில் போவீங்க, நியூசிலாண்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு நீங்கள் திரும்பி வரணும். அங்கேயே செட்டில் ஆக முடியுமான்றா அது ஒரு கொஷன் மார்க். அது உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு திருப்பி உங்களுடைய ஒர்க் பர்மிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்றதில் தான் அது இருக்குது. ஸோ நியூசிலாண்டுக்கு வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக உங்களுடைய ஒர்க் பர்மிட் கொடுக்குற அந்த எம்ப்ளாயர் வந்து உண்மையான ஒரு ஆளாக, உண்மையான ஒரு நிறுவனமாக, அதில் உண்மையிலேயே எல்லாம் நடக்குதான்றதெல்லாம் தரோவாக செக் பண்ணிவிட்டு போங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக போகலாம், படிக்கலாம். அங்கே நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினச்சா செட்டில் ஆகலாம். அங்கே ஒரு நல்ல லைஃப் தான், அது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி தான், யோசிக்க தேவையில்லை. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது த ஃபேமஸ் கனடா. இந்த கனடா மோகம் தான் இலங்கையை இப்போ சுற்றி வளைச்சி அடித்து துவைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விசிட் விசாவில் போகலாமா, ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாமா, ஒர்க் விசாவில் போகலாமா, பிஆர் விசாவில் போகலாமா? ஸோ பர்சனலி என்னோடய 2 நண்பர்கள் இருக்கிறாங்க கனடாவில். அதே மாதிரி நிறைய பேர் என்னோடய சொந்தக்காரங்க வந்து கனடாவில் இருக்கிறாங்க. அவங்களோடையும் பேசி இப்போ நான் வார மாதம் எனக்கு யோக் யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் செமிஸ்டருக்கு நான் போகிறேன். டொரண்டோவில் இருக்கிறேன். என்னோடய யூனிவர்சிட்டிலேருந்து நான் ஒரு செமிஸ்டருக்காக போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஜெர்மனிலேருந்தே விசிட் விசா தான் 6 மாதத்துக்குள்ளே தான் எக்ஸ்சேஞ்சுன்றதால விசிட் விசா தான் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. வார மாதம் எனக்கு கிளாஸ் தொடங்குது. இன்றைக்கி வரைக்கும் விசா சம்மந்தமான எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை. ஸோ அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது விசா ப்ராசஸ். ஒவ்வொரு பாத்வேயாக வருவோம். பிஆர் பாத்வேயை பற்றி நான் பேசலை. காரணம் அது சும்மாவே டைம் எடுக்கும். நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் என்ன வெயிட் பண்ணாக்கெல்லாம் இருக்கிறாங்க பிஆர் பாத்வேக்கு. அது தனி செக்டர், அது தனி வீடியோவாக தான் பேசணும். விசிட் விசாவுக்கு வருவோம். விசிட் விசாவில் போயிட்டு நான் அங்கே வேலை எடுத்து அங்கேயே செட்டில் ஆகலாமன்னா எஸ் முடியும். பட் இருக்கிற பிரச்சனை போகிறதில்ல இல்லை, அங்கே போய் வேலை தேடுறதில்ல. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை. வீட்டு ப்ரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகி போய் நிற்கிது. ஸோ நீங்கள் விசிட் விசாவில் போய் ஒரு வேலையை தேடுறதே கஷ்டம். வேலை தேடுற வரைக்கும் உங்களுக்கு வீடு வேணும். வீட்டில் இருக்கிறதுக்கான ரெண்ட் வந்து செம கஷ்டம். அது உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருந்தால் விசா அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட் ஆக கூடினது மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம், ஆக கூடினது ஒரு 5 லட்சம் தான் போகணும். ஆனால் 1 கோடி 1.5 கோடி கொடுத்து கனடாவுக்கு விசிட் விசா எடுத்து போனால் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். கொடுத்து ஏமாந்தன், கனடாவுக்கு கொடுத்து ஏமாந்தன் என்று வாரவங்க வந்து எத்தனையோ பேர் அப்படி ஏமாந்தன் என்று சொல்லி வந்த பல பேருக்கு வந்து நாங்கள் ஜெர்மன் ஸ்டூடெண்ட் விசா எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் போகலாம், ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் வீடு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ 6 மாதம் தான் விசா. 6 மாதம் விசாவுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் திரும்பி வந்து தானே ஆகணும். அவ்வளோ காசு செலவழித்து நீங்கள் அங்கே போய் திரும்பி வரணுமா? அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கனடா ட்ரிப் வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஒர்க் பர்மிட். உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுத்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் விசா அப்ளை பண்ணிட்டு போகத்தான் இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட் விசா. கனடாவில் 2 பிரச்சனை இருக்குது ஸ்டூடெண்ட் விசாவில். ஒன்று, முதலாவது இருக்கிற அதே பிரச்சனை, பார்ட் டைம் ஜாப் கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஸ்டூடெண்ட் இதுக்கு போய் நிற்கிறதுக்கு 6 மாதத்துக்கு எனக்கு $6000 முடியுது. ஒரு மாதத்துக்கு $1000 முடியுது. எனக்கு ஜெர்மனியில் செலவாகிறத விட டபுள் மடங்கு செலவாகுது அங்கே ஒரு மாதத்துக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க யூனிவர்சிட்டி காசும் கட்டணும், வீட்டுக்கும் காசு கட்டணும், வேலையும் இல்லை, படிக்கையும் வேணும், வேலையும் தேடணும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே சிக்குவீங்க. 2வது பிரச்சனை,
பொய்யான யூனிவர்சிட்டிஸ், அதாவது ஒன்றுமே இல்லை, வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்கும், அப்ரூவலை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஆஃபராக கொடுத்து காசை வாங்கிட்டு அங்கே வந்ததும் படிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் கனடாவில் நிறையவே போய்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கனடாவுக்கு ஸ்டடி பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் போகிற யூனிவர்சிட்டி சரியானது தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. போயிட்டு அவஸ்தைப்படாதீங்க. கனடா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான என்னோடய அட்வைஸ் வந்து, உங்களுக்கு அங்கே யாராச்சும் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, ஸ்பான்சர் லெட்டர் தருவாங்கன்னு சொன்னால் விசிட் விசாவில் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலை கிடைச்சா எடுத்துகிட்டு அங்கேயே செட்டில் ஆங்க. இல்லைன்னா திருப்பி வர மாதிரி வாங்க. இந்த சொத்தை விற்கிறது, வட்டியை கடன் வாங்குறது, நகையை விற்கிறது, இந்த மாதிரி எதுவும் செஞ்சு கனடாவுக்கு போக வேண்டாம். எகெயின் சொல்கிறேன், விசிட் விசாவுக்கு மேக்ஸிமம் 5 லட்சம் தான் செலவாகும். சரி, உங்களோட லாயர் உங்களோட கன்சல்டண்ட்டுக்கு ஒரு ஃபீயாக ஒரு 3 லட்சம் கொடுக்குறீங்கனாலும் மேக்ஸிமம் 8 லட்சம். அதுக்கு மேலே ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா கனடாவுக்கு ப்ளீஸ் ரீகன்சிடர். 3வது இடத்துல இருக்கிறது நம்ம யூகேக்கு வந்து பாத்வேகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். இங்கே ஸ்டூடெண்ட்டாக போகணுமா, யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணோமா, ஃபீயை கட்டினோமா, விசாவை போட்டோமா, போய் சேர்ந்தோமா, படித்தோமா, விசாவை மாற்றினோமா, அங்கேயே செட்டில் ஆனோமா, இருந்துட்டு வந்துடலாம். ஆனால் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி போட்டு போங்க. இந்த டிப்ளமா போட்டு போகிறது, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா போட்டு போகிறது, ஹையர் நேஷனல் டிப்ளமா போட்டு, இதெல்லாம் சரியே வராது. போட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசாவில் நிறைய பிரச்சனை வரும். ஒரு 4 வருஷம் பேச்சுலர் இல்லாட்டி 2 வருஷம் மாஸ்டர்ஸ், இது 2ல் போனால் தான் உங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது IELTS கட்டாயம் வேணும், படிங்க. அது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் பயம் எழுத்தாடி தான் வச்சுருக்கீங்க. போயிட்டு ஒரு கிளாஸ் போயிட்டு எழுதினோன்னு சொன்னால் அதுவே வந்துடும், என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். ஸோ யூகேக்கு போகிறதா தான் போங்க. பட் யூகேலேயும் அந்த மாதிரி ஃப்ராட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது, அதையும் கவனிச்சுக்கோங்க. கனடா மாதிரியே நிறைய பேர் செய்கிற தவறு வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு பார்ட் டைம் வேலைக்கு போகிறது, அப்படியே வேலையிலே இருந்துடுறது, யூனிவர்சிட்டிக்கு போகாமல் விடுறது. இது சில வருஷங்களுக்கு முன்னுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அசைலம் கூடுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் செய்கிறது வந்து பிரச்சனையாக இருக்கலை. ஆனால் இப்போ யூகேயோட சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால இமிக்ரேஷன் சம்மந்தமாக உங்களை டிபோர்ட் பண்ணுறதோ இல்லை ருவாண்டாக்கு அனுப்புகிறதோ நடக்கலாம். ஸோ யூகேக்கு ஒர்க் வீசா இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. நீங்கள் ஒர்க் வீசாவுக்கு முக்கியமானது COS, சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண போகிற அந்த கம்பெனியால் உங்களுக்கு வந்து நான் இவரை ஸ்பான்சர் பண்ணுறேன், இந்த நாட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லீகல் டேர்மில் நான் பேசலை, கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ கிரவுண்ட் லெவலில் இந்த டேர்ம்ஸ் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. COS வித் ஒர்க், வித்தவுட் ஒர்க்ன்ற 2 விஷயங்கள் பேசப்படுது. உண்மையிலேயே இந்த COSக்கு வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாதோ காசுக்கு விற்கக்கூடாதுன்றது வந்து தான் லோ. பட் யூகே பொறுத்த வரைக்கும் அது அப்படி நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை, யூகே எவ்வளோ ட்ரை பண்ணாலும். ஸோ COS ஒன்று வந்து நீங்கள் வித் ஒர்க் எடுக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய தகமைக்கு ஒரு வேலை, அந்த வேலைக்குரிய ஸ்பான்சர்ஷிப் அதை வந்து ஒரு கம்பெனி கொடுக்கும். அந்த கம்பெனிலேருந்து அந்த COS எடுத்து தரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய முகவர்களோ ஏஜென்சிஸோ உங்கள்கிட்ட ஒரு பணம் வாங்குவாங்க. இங்கே வீசா எடுத்துகிட்டு அந்த யூகேக்கு போயிட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்த அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேர்டேக்கர், க்ரியேட்டிவ், டீச்சர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் ஒர்க் பண்ணுவீங்க. வித்தவுட் ஒர்க்குன்னு இன்னொன்று இருக்குது. அது உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து COS வரும், 3 வருஷமோ 5 வருஷம் வீசா வரும். நீங்கள் யூகே போனதும் உங்களுக்கு வேலை அந்த கம்பெனி தராது, நீங்கள் தான் உங்களோட வேலையை தேடிக்கணும். ஸோ சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த வித்தவுட் ஒர்க்கில் போயிட்டு பார்ட் டைம் வேலை செய்யலாம். ஸோ பார்ட் டைம் பதிஞ்சிட்டு பார்ட் டைம் வேலை செய்வாங்க. யூஸ்வலி இப்படி போகிறவங்க வந்து டிபெண்டன்ட் டைம் எடுத்துகிட்டு போவாங்க, டிபெண்டன்ட்டுக்கு வந்து ஃபுல் டைம் வேலை செய்யலாம். ஸோ ஸ்ட்ரீட் வேல்யூ வந்து 18,000 பவுண்ட்ஸ் முதல் 25,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் போகுது. சில பேர் 30,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறதாகவும் கேள்விகள் படுறேன். ஸோ இதெல்லாம் கொடுக்கலாமா, நான் போகலாமா, செய்யலாமான்னு கேட்டால் இது ஒரு கிரே ஏரியா தான். ஸோ இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை, பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அது யுவர் ஓன் பர்சனல் ரிஸ்க். தங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போங்க. அண்ட் என்னட்ட கேட்காதீங்க, நாங்கள் இதெல்லாம் செய்கிற மாதிரி நாங்கள் செய்கிறதே இல்லை. நாங்கள் செய்கிறது வந்து யூகேயில் இருக்கிற கம்பெனிஸ் யாராச்சும் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் தேவைப்படுற ஓப்பனிங்ஸ் எங்களுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை எங்களோட டிக்டாக்ல ப்ரொமோட் பண்ணுவோமே தவிர, இங்கே இருக்கிற யாராச்சும் ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வீசா இருக்குது, நீங்கள் அவங்கள்ட்ட போங்கன்ற விஷயங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம். சரியான அக்ரிமெண்ட் போட்டு பைலோ அந்த காசு கொடுக்கல் வாங்கல்களை பார்த்து சரியான முறையில் அதுகளை செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ யூகேயோட ஸ்டேட்டஸ் இதுதான். நீங்கள் ஒர்க் விசாவில் போகிறதா இருந்தாலும் வழி இருக்குது, ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாலும் வழி இருக்குது. ஒர்க் ரொம்பவே காஸ்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட அதே அமௌண்ட் தான் வரப்போகுது. பட் யூகேயில் படிக்கிறதுக்கு வந்து IELTS தேவை. சில கோர்சஸ் IELTS தேவையில்லைன்னு நினைக்கிறேன். A லெவல் இல்லாமலும் யூகேக்கு போகலாம், டாப்அப் பண்ணலாம், டாப்அப் டிகிரியும் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் யூகேயில் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கிலீஷ் தெரியும், மற்ற லாங்குவேஜ் படிக்கிறது கஷ்டம், அப்படியான டிசிஷன்கள் இருந்தால் மாத்திரம் நான் யூகேக்கு போகணும் அப்படின்னு நினச்சா மாத்திரம், ஓர் இதுக்கு கீழே வரப்போகிற கண்ட்ரிகளுக்கு உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் யூகே சூஸ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
நம்ம 2வது இடத்துல இருக்கிறது ஃப்ரான்ஸுக்கு வாரத்துக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வழி அண்ட் ஒரே ஒரு வழி அது மட்டும்தான் ஸ்டூடெண்ட் விசா. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஃப்ரான்ஸில் இப்போ வந்து விசா நிறைய கொடுப்படுது. உங்களுக்கு ஐஎல்ஸ் தேவை, ஏலெவல் தேவை, இது 2 இருந்தால் மட்டும்தான் ஃப்ரான்ஸுக்கு வரலாம். கோர்சஸ் வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட. பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் போயிட்டு, அதுக்கு பிறகு படித்து முடிய நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வழிகள் எல்லாமே இருக்குது. ஃப்ரான்ஸுக்கு நிறைய பேர் விசிட் விசாவில் வந்து நான் அசைலம் அடிக்கலாமான்னு கேட்குறீங்க, ஜெர்மனுக்கும் கேட்குறீங்க, அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கேட்குறீங்க. சில பேர் கேட்குறீங்க அசைலம் விசா எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, அசைலம்ன்றது ஒரு விசா இல்லை, அசைலம்ன்றது அகதி கோரிக்கை. எங்களுடைய நாட்டிலிருந்து வந்த நிறைய பேருக்கு அகதி கோரிக்கைகள் இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது பிரச்சனை காலத்தில் அவங்க வந்தாங்க, உண்மையிலேயே எங்கள் நாட்டில் இருந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்களுக்கு இந்த நாடுகள் வந்து தஞ்சம் கொடுத்து, அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் தவிர்த்து அதையே யூஸ் பண்ணி நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அதில் சரி பிழை சொல்கிறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு வரலை. இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா, நாட்டில் பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு காரணமும் இல்லை. சரியா, உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு ஏஜென்சியோ யாரோ காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. 80 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு ஃப்ரான்ஸ் கொண்டு விட்டாச்சுன்ட்டு போவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வேலை செய்யணும், விசா இல்லாமல் கையில் காசுக்கு வேலை செய்யணும், அதுவும் குறைஞ்ச சம்பளம். அதில் வேலை செஞ்சு லாயருக்கும் காசு கட்டி கேஸும் நடத்தி ஒரு 5-6 வருஷம் இழுத்து ஒரு சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் போயிடும். ஃப்ரான்ஸோ எந்த நாடோ அசைலம்ன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி மீள் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஐஎல்ஸ் கட்டாயம் சில நேரம் தேவையில்லாமலும் வரலாம், பட் ஏலெவல் பாஸ் கட்டாயம். ப்ரைவேட் தான், காசு கொடுக்கணும், யூனிவர்சிட்டிக்கு காசு கட்டியே ஆகணும். ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் மாமா இருக்கார், சித்தப்பா இருக்கார் அப்படின்னு சொன்னால் மட்டும் வாங்க. வந்துட்டு அவங்களோட உதவியோடு தான் நீங்கள் இங்கே செட்டில் ஆக முடியும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானது இல்லை. அண்ட் மொழி கட்டாயம் இங்கே வந்து ஃப்ரெஞ்சு படித்தே ஆகணும். ஃப்ரெஞ்சு படிக்காமல் நீங்கள் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆக முடியாது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் ஃப்ரான்ஸில் என்னென்னு சொன்னால், பாரிஸில் முக்கியமாக நிறைய தமிழாக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் 2வது இடத்துக்கு வந்தது காரணம் மற்ற கனடாவில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்லை யூகேயில் இருக்கக்கூடிய இன்டர்னல் இஷ்யூ வந்து ஃப்ரான்ஸில் இல்லை அவங்க ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறதோ பார்த்து கொண்டு இருக்கிற ஃப்ரான்ஸ் நண்பர்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வாங்க. ஓகே, நாங்கள் ஃபைனல் பிளேஸுக்கு வந்துட்டோம். 1வது இடத்துல ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இவன் இதைத்தான் சொல்ல போகிறான்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்பர் 1ல் இருக்கிறது ஜெர்மனி. ஏஜிங் பாப்புலேஷன் பிரச்சனை ஒன்று ஜெர்மனியில் நிறைய பேபி பூமர்ஸ், அதாவது 60லேருந்து 80 வயதுகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வேலை செஞ்சு கொண்டிருக்க மக்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே தொழிலை நிரப்புறதுக்கு வந்து ஸ்கில்லான ஒர்க்கர்ஸ் இங்கே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுதுன்னு அரசாங்கமே வந்து அறிவிச்சிருக்கு. ஸ்கில் ஒர்க்கர்ஸை எப்படி இந்த நாட்டுக்கு கொண்டு வரது அப்படின்றதுக்கு ஜெர்மனி 3 வழிகளை கையாளுது. ஸ்டூடெண்ட் விசா. ஜெர்மனியில் ஹையர் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறீங்களா இருந்தால் அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் எந்த விதமான காசும் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் இலங்கையில் இருக்கீங்களா, இந்தியாவில் இருக்கீங்களா, நீங்கள் இங்கே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், பண்ணிவிட்டு இங்கே வந்து படிக்கலாம். படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஜெர்மனிலேயே தங்கிடலாம். வாரத்துக்கு என்ன தேவை? எகெயின் அவங்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தேவைன்றதால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க இந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் படிக்க வரீங்களா இருந்தால் ஏலெவலில் 3 பாஸும், IELTSல இப்போ 6 கேட்குறாங்க. முந்தி 5.5 போதும்னாங்க, 6.5 இப்போ கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேச்சுலர் வச்சுருக்கீங்க, அந்த பேச்சுலர்ஸில் வந்து உங்களுக்கு GPA வந்து 2.8க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க வரலாம். அதுக்கும் IELTS தேவை 6.5. வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு செலவாகக்கூடிய அந்த அமௌண்ட் 11,500 யூரோ வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு வாங்க, அது உங்களோட காசு தான், நாங்கள் எடுக்க மாட்டோம், உங்களோட காசு தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது. பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், அதுலேயே உங்களுக்கு வர காசு உங்களை பார்த்துக்குள்ள தாராளமாக போதும். 2வது வழி சான்சன் கார்ட்டர்னு சொல்கிற ஒரு வழி. ஒரு பாயிண்ட் சிஸ்டம் கனடாவில் இருக்கிற மாதிரி. நீங்கள் 6 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனுக்கு வரதுக்கு எலிஜிபிலிட்டி. எதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னா, உங்களோட வயசுக்கு கிடைக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் கிடைக்கும், ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தால் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிகிரியோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு படிப்பு படிச்சிருந்தா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ சேம் கைண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்படி ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணால் நீங்கள் ஜெர்மனுக்கு வரலாம். இதுக்கும் பிளாக் அக்கௌண்ட் போடணும் 6 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, ஐ திங்க் ஒரு வருஷத்துக்கு இப்போ. ஸோ உங்களுக்கு 1 வருஷம் வீசா கிடைக்கும். நீங்கள் ஜெர்மனுக்கு வந்து பார்ட் டைம் வேலை செஞ்சு கொண்டு நீங்கள் வேலை தேடலாம். நீங்கள் வேலை தேடி அந்த 1 வருஷத்துக்குள்ள ஒரு வேலை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை வச்சு வீசாவை மாற்றிக்கொள்ளலாம், ஒர்க் வீசாவாக. ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு விஷயந்தான் இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இலங்கையில் வந்து இந்த வீசாவை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. ஸோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எங்கே கொண்டு சப்மிட் பண்ணுறது, எந்த வீசா கேட்டகரியில் சப்மிட் பண்ணுறதுன்றது வந்து தெரியலை. எம்பசியோட வெப்சைட்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் இந்தியாவிலலாம் ரொம்ப பரவலாக இது நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி எம்பசிக்கு இதை பற்றி இமெயில் போட்டாலும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்குற மாதிரி இல்லை இப்போதைக்கு.
ஸோ நாங்களும் அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதை அப்ளை பண்ணலாம். 3வது வழி உங்களுக்கு ஒர்க் பர்மிட். உங்களுக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு ஒர்க் பர்மிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். பட் அது ஒரு சின்ன கேட்ச் இருக்குது, ஒரு டிகிரி இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய தரப்படுத்தல் உங்களுக்கானது. இதில் வந்து நான் ஏன் 7லேருந்து 1 வரைக்கும் வந்தேன்னா, முதலாவது ஜெர்மன் தான் என்னோடய சாய்ஸ். ஒரு நாடு எங்களுக்கு ஆட்கள் வேணும், நீங்கள் வாங்க வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ற நேரம், அதுவும் மேக்ஸிமமே உங்களுக்கு ஒரு 15 லட்சம் தான் செலவாக போகுதுன்ற நேரம். வை நாட், ரைட்? இங்கே வந்து நீங்கள் படித்து முடிய இங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வழிகள் தாராளமாக இருக்குது. அதை பற்றி யோசிக்கவும் தேவையில்லை. மொழி முக்கியம், வாரத்துக்கு இங்கிலீஷ் முக்கியம், வந்ததுக்கு பிறகு டச் முக்கியம். டச் கட்டாயம் படித்து தான் ஆகணும், ஜெர்மன் மொழி. அது இல்லாட்டி இங்கே வாழ்க்கை நடத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறது கட்டாயம் டச் தேவை, பழகிடலாம், பழகித்தானே ஆகணும். இதெல்லாம் குழப்பம் இருந்தால் நம்ம கம்பெனி இருக்குது, ராவணா இண்டஸ்ட்ரீஸ். இது மூலமாக நாங்கள் வந்து கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏஜென்சிக்கும் கன்சல்டன்சிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏஜென்சி உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு சரி, இதுதான் உங்களுக்கு சரி, உங்களோட ப்ரொஃபைலை வச்சு ஓகே இது சரி வரும், இது சரி வராதுன்னு நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி உங்களோட ஸ்டெப்ஸில் நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம். ஸோ உங்களோட பிளாக் அக்கௌண்ட் மணியோ இல்லை அந்த மாதிரியான பெரிய காசுகளை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எங்களுடைய தேவைக்கான கட்டணத்தை மட்டும்தான் பே பண்ணுவீங்க, அவ்வளோதான். நாங்கள் உங்களுடைய பணத்தை கையாள்வது இல்லை. ஸோ நாங்கள் கூட ஸ்டூடெண்ட் விசாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒர்க் விசாவை வந்து நாங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. சான்சன் காட்ட, ஜெர்மனிக்கான சான்சன் காட்ட மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுவும் இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்தால் மாத்திரம் தான், இலங்கையில் இருந்தால் அதையும் கஷ்டமாக இருக்கிறதால நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதில்லை. அடுத்த விஷயம் நாங்கள் ராவணா இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக ஹேண்டில் பண்ணுறது ரிஜெக்டட் வீசாஸ், விசிட் வீசாஸ், ஸ்டூடெண்ட் வீசாஸ் எதுனாலும் சரி. முக்கியமாக விசிட் வீசா, அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருந்து யூரோப்பியன் கண்ட்ரிலேயோ கனடாலேயோ அந்த வீசா ரிஜெக்ட் ஆகி இருந்தால் நாங்கள் அந்த வீசாவை அப்பீல் பண்ணி உங்களுக்கு எடுத்து தரதுக்கான வேலைகளை செய்வோம். அப்படி வேணுமா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கன்சல்டேஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் அங்கேயும் எங்களோட பேசிக்கொள்ளலாம். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாட்டை விட்டு வெளியில் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். போயிட்டு நிறைய விதத்தை மிஸ் பண்ணுவோம். சாப்பாடை ஒப்வியஸ்லி மிஸ் பண்ணுவீங்க, எங்களோட மக்கள் தமிழ் மொழியை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. பட் ஜெர்மன், ஃப்ரான்ஸ், யூகே இந்த மாதிரி 3 இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன், நிறைய நாள் இருந்திருக்கிறேன். தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. வந்தால் கட்டாயம் உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நிறைய பேரை நான் சந்திக்கிறேன், ரோட்லேயும் சரி ட்ரெயினில் அப்படிலாம் சந்திக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் 10-30 வருஷமாக இருக்கிறேன், 40 வருஷமாக இருக்கிறேன், யாருக்காச்சும் உதவி தேவைண்டா சொல்லுங்கோ, புதுசாக வராங்களுக்கு உதவி தேவைண்டா சொல்லுங்கன்னு எப்போயுமே சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் எனக்கு எதுவுமே வரப்போகிறதில்ல, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ நீங்கள் தர ஒரு ஊக்கம் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. ஓகே, thank you so much and all the best.